நம்முடைய கல்லை எடுத்து அவன் மீது எரியும்படிக்காக நம்ம மத்தியில நம்முடைய இருதயத்துல ஏவி இருக்குன்னா நமக்குள்ள ஒருவேளை சுவிசேஷம் இல்லையோ என்ற சந்தேகம் அடிக்கடி வருது. சிலர் ரெண்டு காரியம் செய்யறாங்க. ஒருத்தன் தவறு செஞ்சிட்டான்னு உடனே கல் எடுத்து எரிய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கூட்டம் இருக்கு, என்ன செய்யறாங்கன்னா அவனை அனுதினமும் காயப்படுத்திக்கிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க ஏன் இப்படி செய்றீங்க, நீங்க ஏன் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றீங்களா, அவருடைய பழைய பாவத்தை அவருடைய காரியத்துல ஏன் இப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசிட்டே இருக்கீங்க, ஏன் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய பாவத்தை சுட்டி காட்டலன்னா அவன் எப்படி திருந்துவான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எங்க சொல்றாங்க அப்படின்றதுதான் முக்கியம். எங்க சொல்றாங்கன்னா, பல கோடி பேர் பார்த்து என்ஜாய் பண்ணி இருக்கிற ஒரு சோசியல் மீடியா நெட்வொர்க்ல இந்த காரியத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு இதை நான் அவனுக்கு திருந்தும்படிக்காக புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட்ல சேர்த்து மனுஷன் ஜான் ஜபராஜ் என்ற மனுஷன் தப்பு செஞ்சிருக்கான். சரி, அவனை ஊர் உலகம் முழுசு தம்போர விடுறதுனால என்ன மாற போகுது? அந்த பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்குமா, இல்ல ஜான் ஜபராஜ் மனம் மாறுவா? எடுத்து வச்சுக்கிட்டு தம்னையில போட்டுக்கிட்டு கல்லு வீசுறீங்களே, அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? யார் கொடுத்தான் உங்களுக்கு? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அந்தரங்கமான காரியங்களை வெளிப்படுத்தும் அளவுக்கு நீங்கள் பரிசுத்தவான்களா இல்ல ஆண்டவரா? யாரையா நீங்கள யாரு? ஆண்டவருக்கு அசிஸ்டன்ஸா இல்ல ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரா? சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றீங்க, நான் திருத்துகிறேன் அவனை திருத்தி அவனை வந்துட்டு மனுஷனா மாத்துறேன் அப்படின்னு டப்புன்னு மாத்துறீங்க. இப்ப என்ன தெரியுமா இந்த உலகம் தேடும்? இப்ப ஜான் ஜபராஜ் வெளியில வராரோ இல்லையோ, அந்த பிள்ளைகளை பிடிச்சிக்கோ. அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மறைவில நம்ம விட்டுருவோமா? இருக்கிற மறைப்பொருளையும் தேடி கண்டுபிடிக்கிற ஆட்களாச்சு நாம. இயேசு என்ற நாமத்துல ஊழியம் செஞ்சவர் தான். அவரை அழைத்தவரும் ஆண்டவர் தான், அவரை நடத்தினவரும் ஆண்டவர் தான், உயர்த்தினவரும் ஆண்டவர் தான். இப்ப அவருடைய பாவத்துல விழுந்து இப்போ கிடக்கும் பொழுது அவரை தூக்குவதும் ஆண்டவர் தான். இதுல மனுஷன் என்பவன் எந்த இடத்துலயுமே கிடையாது. உங்க ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் கிடையாது, ஜான் ஜபராஜ் மதர் ஃபாதர் கிடையாது, ஜான் ஜபராஜ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது, ஜான் ஜபராஜ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் கிடையாது, ஜான் ஜபராஜ் உடைய நெய்பர்ஸ் கிடையாது, சர்ச் மெம்பர்ஸ் கிடையாது, அசிஸ்டன்ட் கிடையாது. அப்ப யார்த்தா தூக்கி விடணும்? ஆண்டவர் தான். அவர் தான் உயர்த்தினார், அவர் தான் தள்ளி. ஒருவேளை இதை அனுமதித்து இருக்கிறாரு, அடுத்து இவ விழுந்து உயிரோட வரணும்னு ஆண்டவர் தான் தூக்கி விடணும். இதுல உங்களுக்கு எனக்கு எந்த பங்குமே கிடையாது. Why are you involving in a such sin? கிறிஸ்தவர்கள் ஒரு மனுஷன் குற்றத்தை சோசியல் மீடியால பேசி அவனை உணர செய்கிறேன்னு சொல்வது சரியா தவறா? ஆல் ஓவர் இந்தியா ஒவ்வொரு யூத் மினிஸ்டருக்காகவும் பேசுறேன். விழாதவன் எவனும் கிடையாது, விழாதவன் ஒருவனும் கிடையாது. வாலிபத்துல அந்த பரிசுத்தத்தை காப்பாற்றுவது என்பது அவ்வளவு கடுமையானது, அவ்வளவு ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலையும் அநேகர் அதை விழுந்து தான் எழுந்து பரிசுத்தத்தை தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டுதான் ஊழியனாகவும் வாலிபனாகவும் நல்ல வர்ஷிப் லீடராகவும் தீர்க்கதரிசியாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களே தவிர, பாவமே இல்லாம ஒருத்தன் பாஸ்டரா இருக்கானா? ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஒருத்தனை நீங்க காமிங்க, அப்படி காமிச்சனா ஆண்டவரே அடுத்த ஸ்தானத்தை கொடுத்துருவார். இந்தாப்பா நீ என்னுடைய ஸ்தானத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி. எங்க நாத்தான் தாவீதுக்கு என்ன செய்யறான் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில போய் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினதை அவன் இடத்துல உணரும்படிக்காக சொல்றான். ஒருவேளை உங்கள நிறைய பேர் இந்த கல்லை எடுத்து அவன் மேல அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஜான் ஜபராஜ் அவன் மீது அடிச்சிருக்கலாம். அடிச்சுட்டு நீங்க சொல்லலாம், அவன் இவ்வளவு பாவம் செய்தான், அதுக்காக நான் சுட்டி காட்டுறேன், இந்த மக்கள் அவனை பின்பற்றக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. தப்பே கிடையாது, 100% கரெக்ட். ஆனா அதை நீங்க எப்படி தெரியுமா சொல்லியிருக்கணும், எப்படி தெரியுமா செஞ்சிருக்கணும்? அவன் தப்பு செஞ்சிருக்கும் பொழுது நீங்க வண்டி பிடிச்சி பஸ் ஏறி போய் நேரடியா சந்திச்சு அவன் முகத்துக்கு நேராக, நீ இப்படி ஒரு பாவம் செய்திருக்க கூடுமோ, செய்திருக்கலாமா ஆண்டவருக்கு எதிரான்னு சொல்லி மூஞ்சிக்கு முன்னாடி போய் சொல்லியிருக்கணும். அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க சரியாய் இந்த நாத்தான் செய்த தாவீதுக்கு செய்த காரியத்தை செய்தவர்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நீங்களோ என்ன செய்யறீங்கன்னா, பல கோடி பேர் பார்க்கிற யூடியூப்ல வந்துட்டு ஒரு மனுஷனை அவன் பாவம் செய்தான், அவன் விபச்சாரம் செய்தான், 2வது மனைவியோட படுத்தான், முதல் மனைவியை தள்ளிவிட்டான், குழந்தையை அனாதையாக்கினான் சொல்லிட்டு நீங்க தம்போரா அடிக்கிறீங்களே.
தம்போரா அடிச்சிட்டு அதற்கு நீங்க என்ன தெரியுமா பெயர் கொடுத்துக்கிறீங்க? அவனை திருத்த நாங்கள் செய்கிறோம், அவனை மக்கள் எல்லாம் அடையாளம் காணும்படிக்காக செய்கிறோம் சொல்றீங்களே, இது எப்படி சரியா இருக்கும் என்ற கேள்வியை இதோ கல்லை கையில வைத்துக் கொண்டு இருக்கிற உன்னிடத்துல நான் கேட்கிறேன். இது ஆண்டவர் வேதத்தின் மூலியமா கேட்டுட்டு இருக்காரு. நான் இதை வாசித்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க உங்களை நீங்களே கேளுங்க. இரண்டாவது காரியம், அந்த நாத்தான் என்ற மனுஷன் இந்த தாவீது செய்த தவறை, ஒரு அரண்மனையில வேலை தீர்க்கதரிசி தானே, உடனே போய் தம்புரை கூப்பிட்டு, தம்புரை விடு, இந்த உலகத்துக்கு இந்த ஊருக்கெல்லாம் சொல்லு, தம்புரை விட்டு சொல்லு, இதோ தாவீது ஊரியாவின் மனைவியோட சயனித்தான், அவனோடு விபச்சாரம் செய்தான், ஒரு தம்புரை விடுன்னு சொல்லி தம்புரை விட்டு ஊர் உலகம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தானா? எங்க அப்படி இருக்கு? வேதத்தை படிக்கிறீங்க, வேதத்தை சொல்லுறீங்க, வேதத்தை நாம தியானிக்கிறோம், எச்சரிக்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்லுறோம், எல்லாமே பேசுறோம், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு மனுஷனை, ஒரு தனிப்பட்ட மனுஷனை நீ பேசுற, தனிப்பட்ட மனுஷனுடைய தவறை நீ எப்படி சுட்டி காட்டணும்? பல கோடி பேருக்கு முன்னாடியா? பல கோடி பேருக்கு முன்னாடி சுட்டி காட்டுவதன் மூலியமாக நீ என்ன செய்யற? நீ கல்லை வைத்து அடிக்கிறதுனால நீ குற்றம் இல்லாதவனாக உன்னை காட்டிக்கொண்டு அவன் குற்றவாளியாக நிர்ணயிக்கிறியே. இது தேவனுடைய சாயல், தேவனுடைய வேலை அல்லவா? தேவன் தானே செய்யணும், நீ ஏன் செய்யறத? நீ ஒருவனுடைய குற்றத்தை காட்டணும்னா அவனை தனிப்பட்ட முறையில போய் சந்தித்து இருக்கணும். தனிப்பட்ட முறையில சந்தித்து, இங்காப்பா உன் மேல இந்த மாதிரிலாம் கேள்விப்படுற, நீ இதை செய்யக்கூடாது, நீ இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆயிருக்க, நீ இதை செஞ்சனா உன் பாட்டை பாடிட்டு இருக்கு என் பிள்ளையும் செய்யும், என் பொண்ணும் செய்யும், கடைசியில அந்த பாவத்துக்கு நீ ஆளாகிருவேன்னு சொல்லி அவரை நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தனிப்பட்ட முறையில போய் சந்திச்சிருக்கணும். தனிப்பட்ட முறையில போய் உங்களுடைய அட்வைஸை கொடுத்து, நீங்க இந்த வசனத்தை, இந்த ஊரியா சொல்லியிருக்கா இல்லையா, நாத்தானுக்கு, தாவீதுக்கு நாத்தான் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி நீங்க எச்சரித்து இருந்தீங்கன்னா நீங்க ஆண்டவருடைய காரியத்தை செம்மையாய் சீராய் செய்கிறவர்கள்னு ஒத்துக்கலாம். அதை விட்டுட்டு பெரிய பொது மேடையில, யூடியூப்ன்ற பெரிய வெளிச்சத்துல உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கல் எடுத்து வச்சுக்கிட்டு தம்னையில போட்டுக்கிட்டு கல்லு வீசுறீங்களே, அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? யார் கொடுத்தா உங்களுக்கு? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய அந்தரங்கமான காரியங்களை வெளிப்படுத்தும் அளவுக்கு நீங்கள் பரிசுத்தவான்களா இல்ல ஆண்டவரா? யாரையா நீங்க? நீங்கள யாரு? ஆண்டவருக்கு அசிஸ்டன்ஸா? இல்ல ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரா? சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றீங்க, நான் திருத்துகிறேன் அவனை திருத்தி அவனை மனுஷனா மாத்துறேன் அப்படின்னு டப்புன்னு மாத்துறீங்க. சோசியல் மீடியாலையும் பதிவிட்டுறீங்க, ஒரு மனுஷனை தீர்த்துடுறீங்க, இவன் பொய்யன், இவன் கள்ளன், இவன் விபச்சாரன், இவன் வேசி, எல்லா வேலையும் செய்றீங்க. சரி, செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனா அது செய்யறதுல எதுக்கு செய்யறீங்க அப்படின்னா, அவன் திருந்தும்படிக்காக நீங்க செய்யறது கிடையாது, அவனை குற்றப்படுத்திக்கிட்டு செஞ்சிட்டு இருக்கீங்க. அவனை குற்றப்படுத்துறதுனால என்ன லாபம் உங்களுக்கு? அந்த மனுஷன், ஜான் ஜபராஜ் என்ற மனுஷன் தப்பு செஞ்சிருக்கான், சரி, அவனை ஊர் உலகம் முழுசு தம்போர விடுறதுனால என்ன மாறப்போகுது? அந்த பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்குமா? இல்ல ஜான் ஜபராஜ் மனம் மாறுவாரா? நீ நேரடியா போய் சொல்லியிருந்தாலாவது அந்த ஜான் ஜபராஜ் மனம் மாறி இருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கை இனி இப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்ப என்ன தெரியுமா இந்த உலகம் தேடும்? இப்ப ஜான் ஜபராஜ் வெளியில வராரோ இல்லையோ, அந்த பிள்ளைகளை பிடிச்சிக்கோ. அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மறைவில நம்ம விட்டுருவோமா? இருக்கிற மறைப்பொருளையும் தேடி கண்டுபிடிக்கிற ஆட்களாச்சு நாம. போட்டு இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் A to Z பேசிட்டோமே. அப்போ உங்க கையில எத்தனை பேர் பேசினீங்களோ, பேசாதவர்கள் உங்களுடைய கையில கல்லை வைத்து கொண்டு இருந்தீர்கள், நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல வேலை நீங்க பேசல, கல்லை தூக்கி எரியல. ஆனால் யாரெல்லாம் பேசினார்களோ உங்களுடைய கையில் இருந்த கல்லை எரிந்து விட்டீர்கள். அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு சென்றே சேரும், கட்டாயம் வரும். ஆனா இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொல்ற. சின்னுக்கு எதிராக ரொம்ப கடினமான வார்த்தையை பேசினவர் இயேசு கிறிஸ்து. ரொம்ப கடினமா பேசியிருக்காரு. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவ்வளவு கடினமா எப்படி இயேசு கிறிஸ்து பேசுறாருன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல அந்த வார்த்தையை அதான் பார்த்தோம். என்னது? ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. Your father is a person of mercy. நீ வணங்குகிற தேவன் இரக்கமுள்ளவருங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க.
உன்னுடைய தேவன் நாம் வணங்குகிற, கிறிஸ்தவர்கள் வணங்கி கொண்டு இருக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இரக்கமுள்ள தேவன். ஆண்டவர் முதல் காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கையில கல்ல விடக்கூடாது, கையில பிடிச்சிட்டே இருங்க, எரியிருக்கு ரெடியா இருங்க. அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாரு? இப்ப இரக்கமுள்ள தேவன் அப்படின்னு காட்டிட்டார் இல்லையா? காட்டிட்டு அடுத்தது சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? 22வது வசனம், லூக்கா 6:22 சொல்லுது பாருங்க. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்போ மனுஷகுமாரன் மூலியமாக, அவருடைய நிமித்தமாய், குமாரன் நிமித்தமாய் நாம் நிந்திக்கப்படும் பொழுது பாக்கியவான்கள். எப்படியோ அவர் ஊழியம், இயேசு என்ற நாமத்துல ஊழியம் செஞ்சவர் தான். அவரை அழைத்தவரும் ஆண்டவர் தான், அவரை நடத்தினவரும் ஆண்டவர் தான், உயர்த்தினவரும் ஆண்டவர் தான். இப்ப அவருடைய பாவத்துல விழுந்து இப்போ கிடக்கும் பொழுது அவரை தூக்குவதும் ஆண்டவர் தான். இதுல மனுஷன் என்பவன் எந்த இடத்துலயுமே கிடையாது. உங்க ஜான் ஜபராஜ் ஃபேன்ஸ் கிடையாது, ஜான் ஜபராஜ் மதர் ஃபாதர் கிடையாது, ஜான் ஜபராஜ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிடையாது, ஜான் ஜபராஜ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் கிடையாது, ஜான் ஜபராஜ் உடைய நெய்பர்ஸ் கிடையாது, சர்ச் மெம்பர்ஸ் கிடையாது, அசிஸ்டன்ட் கிடையாது. அப்ப யார்த்தா தூக்கி விடணும்? ஆண்டவர் தான். அவர் தான் உயர்த்தினார், அவர் தான் தள்ளி, ஒருவேளை இதை இதை அனுமதித்து இருக்கிறாரு, அடுத்து இவ விழுந்து உயிரோட வரணும்னு ஆண்டவர் தான் தூக்கி விடணும். இதுல உங்களுக்கும் எனக்கு எந்த பங்குமே கிடையாது. Why are you involving in a such sin? எந்த பங்குமே இல்லாத போது எதுக்கு தேவலாம் வந்து இன்வால்வ் ஆகி இதை பேசி இதை பாவம் செஞ்சு இதை நமக்கு மேலேயே பாவமா திருப்பிட்டு இருக்கீங்க? லட்சக்கணக்கான சகோதரர்களே, சகோதரிகளே, கல்லை கையில வைத்து கொண்டு இருப்பவர்களே, எரிஞ்சிட்டீங்களா? எத்தனை பேர் எரிஞ்சிருக்கீங்க? ஏன் நம்ம எரிஞ்சோம் அப்படின்றதுக்கான வார்த்தையை மாத்திரம் நான் சொல்ல போறேன். தட்ஸ் ஆல். ஏன் எரிஞ்சோம், எதனால் எரிஞ்சோம்? 45 says, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஆமென். இந்த நல்ல மனுஷன், தீய மனுஷனுடைய குணம் அவனுடைய வாயின் வார்த்தையிலேயே தெரிய வந்துடும். யார் ஒருவன் மற்றவனை தீர்த்து கொண்டு சோசியல் மீடியால நான் திருத்துகிறேன், சோசியல் மீடியால வந்து மற்றவனை நான் வெளிப்படுத்துகிறேன், இவன் தவறு என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன் சொல்றானா, அவன் கட்டாயமா நல்ல மனுஷனா இருக்க மாட்டான். அவனுடைய இருதயத்துல நல்ல பொக்கிஷம் இருக்கிறது கிடையாது. அவன் கட்டாயமா அவனுடைய இருதயமாகிய அந்த இருதயமாகிய பொக்கிஷத்துல இருந்து நல்லதை எடுத்து கொடுக்க மாட்டான். யார் ஒரு நல்ல மனிதன் தெரியுமா? ஒரு சகோதரன் தவறு செய்து வைத்தா, இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கேள்வி நியாயமா அநியாயமா நீங்க பதில் சொல்லுங்க. இப்ப நிறைய யூடியூபர்ஸ், நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய பிரதர்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ் ஜான் ஜபராஜ் சின்னு இப்படி கை காட்டணும்ல. உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்க வீட்டுல உங்களுடைய சகோதரனோ இல்லைன்னா உங்க வீட்டு பக்கத்துல ஒரு சகோதரனோ, உங்க வீட்டுக்கு நெய்பர் ஒரு கமிட்டட் இன் சின். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த சோசியல் மீடியால வந்து தம்னையில போட்டு அந்த ஆளுடைய பணத்தை போட்டு கையை காட்டி விபச்சாரி, வேசி, அயோக்கியன், கேடு கெட்டவன், பண ஆசைக்காரன் அப்படின்னு எவ்வளவு தீர்க்க முடியுமோ அவ்வளவு கல்ல வீசணும்ல. இப்போ உன் வீட்டு பக்கத்துல ஒருத்த கமிட்டட் சின், அவனுக்கு நீ பண்ணுவியா? will you do? ஏன்னா அவனுடைய படத்தை போட்டு நாம இந்த காரியத்தை யூடியூப்ல போய் பண்ணோம்னா, அவன் அதை நீ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி அடுத்த நிமிஷம் பக்கத்துல இருந்து வந்து உன் மூஞ்சி முகர எல்லாம் உடைச்சிட்டு போயிடுவான். அவன் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்பாடே, நான் பாவம் பண்றேன், நான் புண்ணியம் பண்றேன், உனக்கு என்னடா, நீ உத்தமனா? நீ பக்கத்து வீட்டுல இருக்க, நீ என்னென்ன பண்ணேன்னு நான் சொல்லட்டுமா? என்னை பத்தி பேசுறதுக்கு நீ யாரடா? வந்து மூஞ்ச உடைச்சிருவான். நாம அதை பண்ண மாட்டோம், நாம அதை பண்றது கிடையாது. யாரை திரும்ப பண்ணுவோம்? இந்த அடிக்கப்பட்ட ஆடாகிய ஊழியக்காரனை தான் போய் வச்சு நம்ம நல்லா ப்ரொமோட் பண்ணி அவனை இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து அடி அடின்னு அடிச்சு முடிஞ்ச கொலை செஞ்சிருவோம். எத்தனை பேரை கொலை செஞ்சிருக்கோம்? ஏன்னா அவன் அடிக்கப்பட்ட நேர்ந்து விட்டவன் தானே. அவன் அடிச்சாலும் வந்துட்டு அமைதலாவே இருக்கணும். ஏன்? அப்படிதான் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுத்தணும்னா எவ்வளவு நாம அடிக்க வேணா அடிப்போம், ஆனா நம்ம பேசக்கூடாது, திரும்ப பேசக்கூடிய ஆண்டவருடைய அன்பு இருக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட கட்டளையிடுவோம். நீ ஊழியக்காரன் தானே, எவ்வளவு அடிச்சாலும் நீ பேசக்கூடாது. நான் அதுதான் கேட்கிறேன், உன் பக்கத்து வீட்டுல இருக்கவனை பேசு. உன் பக்கத்து வீட்டுல இருக்கவனை ஒரு தம்னையில போடு. பக்கத்து வீட்டுல இருக்கவன் ஒரு விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணிருப்பான். உன் ஸ்ட்ரீட்ல இருக்கவன் நீ என்ன பண்ணு? இந்த ஃபேஸ்புக்ல, இந்த யூடியூப்ல
எல்லாரையும் தீர்த்துக்கிட்டே இவன் தவறானவன், இந்த ஊழியன் இவன் இப்படி செய்யறான் இப்படி செய்யறான்னு சொல்றோம்ல. நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கவனே அதே தம்ப்நெயில போட்டு கொஞ்ச நேரம் வீடியோ பேசுங்க. நீங்க பேசி ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பீங்களா, இல்லைன்னா 2 பேரும் அடின்னு அடிச்சு மூஞ்சி மாரெல்லாம் உடைச்சிருப்பீங்க. ஆனா தூரத்துல இருக்கவனை பேசிட்டு நம்ம என்ன வேணா பேசினா, ஊழியக்காரன் என்ன வேணா பேசினா, ஏன்னா அவன் நேர்ந்து விட்டவன். யார் வேணா அவனை கல்லடிக்கலாம், யார் வேணா அவனை கல்லடிச்சு கொள்ளலாம். ஏன்னா நேர்ந்து விட்டவன் அவன். எவ்வளவு ஒரு 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 நோயாளி குணமுடைய இருதயம் பாருங்க. மற்றவனை தீர்க்கிறவன் வந்துட்டு கட்டாயமா ஒரு நோயாளி குணமுடையவனா தான் இருக்கணும். இட்ஸ் a வெரி பிக் சின்ட் பர்சனா தான் இருக்கணும். அவர்களுக்கு அறியாமலேயே இவ்வளவு பாவத்தை செஞ்சிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப அதை தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறாரு. அவர் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புறது அதுதான். நீ ஒருத்தனை கமிட் பண்றதுக்கு முன்னாடி இதோ இங்க சொல்லப்பட்டது போல ஒரு மனுஷன் பொல்லாத இருதயத்தில் இருந்தானா அவன் பொல்லாததுதான் செய்வான். நாத்தான் போய் தம்பூரா போட்டு ஊரெல்லாம் சொல்லி அவனை திருத்தல, ரகசியமா போய் தான் சொன்னான் அவன் இடத்துல. ஏன்னா அவன் பல 1000 பேருக்கு தலைவனாய் இருந்தான் தாவீது. இன்றைக்கு ஜான் ஜபராஜ் அப்படின்றவரு கட்டாயமா நீங்க விரும்புனீங்களோ இது நான் உயர்த்தல, நான் அவரை பிரசித்தப்படுத்தல. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர் பாட்டு போட்டாரு, அது எல்லா கிறிஸ்தவர்களும் விரும்பிட்டாங்க. 12 வருஷம் பாட்டு போட்டிருக்காரு. இவரை அறியாத கிறிஸ்தவனே இல்லை என்ற அளவுக்கு போயிருச்சு. இதை மறுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, இதை மாற்றவே முடியாது. அப்போ இவர் எப்படி இருக்காருன்னா, அந்த ஃபேமஸ்ன்ற உச்சத்துல இருக்கும் பொழுது இவரை தம்புர விடுறதுனால நாம யாரை அவமானப்படுத்துறோம்னா இவருடைய தேவனைத்தான் அவமானப்படுத்துறோம். அப்படிதான் எழுதி இருக்கு வேதம். அவரை எல்லாம் அவமானப்படுத்துற அவங்களுடைய தேவனை அவமானப்படுத்துறோம். அதே சமயத்துல யூடியூப்ல ஆயிரக்கணக்கானவர்கள் பேசுறீங்க, இப்ப ரொம்ப கம்மி ஆயிருச்சு. ரொம்ப கம்மியாகி இப்போ நல்லபடியா பேசுறவங்களெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜான் ஜபராஜ பேசினாங்க, இப்ப ஜான் ஜபராஜ்ன்றவரை பேசாதீங்க, நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள் வேர்டு எல்லாம் காமிச்சு அவரை ஏன் குற்றப்படுத்துறீங்க, நம்ம குற்றவாளி ஆயிருவோம் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கண்டென்ட் மேக்கர்ஸுக்கு வந்துட்டு இப்ப அவரை விட்டுட்டாங்க. அந்த ஆள் வெளியில வர வரைக்கும் இந்த மாட்டினாயா, யாரெல்லாம் இவனை பத்தி பேசுறாங்க அவனை செய்வான், அவனை வச்சு நாசமாக்குவான்னு சொல்லி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நோயாளியினுடைய இருதயம் இது, மகா பெரிய நோயாளியினுடைய குணம் இது. சைக்கலாஜிக்கலி தேர் இஸ் ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் ஆன் தெம். சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்களுக்குலாம். ஏன்னா இவர்கள் கிறிஸ்துவையும் அறியவில்லை, கிறிஸ்துவத்தையும் அறியவில்லை, தேவனையும் அறியவில்லை, அவருடைய கேரக்டரையும் அறியவில்லை. நீங்க தீர்க்கிறதெல்லாம் தேவனும் தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இருக்கிறதுலயே தேவனிடத்திலிருந்து மகா கோபாக்கினை உங்கள் மீது தான் இறங்கி வரும். அப்போ ஒரு மனுஷனை நீங்க நன்மையான வழியில நீங்க நடத்தணும்னு நினைக்கிறீங்களா, நேரடியா போய் நாத்தான் மாதிரி சொல்லியிருக்கணும், ரகசியமனை செய்யறது தப்பு, ஆண்டவர் என்கிட்ட சொல்றாரு மாறுன்னு சொல்லியிருக்கணும். ஒருத்தனும் சொல்லியிருக்கலாம். நீங்க எத்தனை பேர் வீடியோ போடுறீங்க, எத்தனை பேர் குற்றம் சாட்டுறீங்க, எத்தனை பேர் கையை காட்டுறீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் நேரடியா போய் கையை மூஞ்சிக்கு முன்னாடி காட்டியிருக்கணும். ஏய் ஜான் ஜபராஜ் ஆடுறத நிறுத்திரு ஒழுங்கு மரியாதையா. நேரடியா மிரட்டி கூட செஞ்சிருக்கலாம். ஒருவேளை அவன் இதோ தாவீது சொன்ன மாதிரி ஐயோ ஆண்டவருக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல எத்தனை தீர்க்கதரிசி இருக்கிறோம் தமிழ்நாட்டுல, தீர்க்கதரிசிகள் எத்தனை பெரிய ஊழியர்கள் இருக்கிறோம், போய் சொல்லியிருக்கலாம் ஜான் ஜபராஜ் இட்ஸ் ராங். நேரடியா போனோம். என்ன அது சோசியல் மீடியால பேசுறது, நாத்தான் சோசியல் மீடியால பேசலையே, தம்புரை விட்டு சொல்லி அவனுக்குள்ள அந்த காயத்தை ஏற்படுத்தலையே. நாத்தான் நினைச்சிருந்தா செஞ்சிருக்கலாம் இல்லையா, தம்புரை விட்டு இவனுடைய மானத்தை வாங்கினா இவன் உணர்வான் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஏன் செய்யல? இதுக்கு பதில் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, ஏன் செய்யல அப்படின்றது. அப்ப கிறிஸ்தவர்கள் செய்கிறது, கிறிஸ்தவர்கள் ஒரு மனுஷன் குற்றத்தை சோசியல் மீடியால பேசி அவனை உணர செய்கிறேன்னு சொல்வது சரியா தவறா? இதை பார்த்து கொண்டிருக்கிற 80 பேரு 80 மெம்பர்ஸ் பாக்குறீங்க, இது சரி அப்படின்னா லைக் கொடுங்க, தவறுன்னு சொன்னா டிஸ்லைக் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. எல்லா இடத்துலயும் சப்போர்ட் பண்றோம், எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றதுனால, கிரிட்டிசைஸ் பண்றவனையும் சப்போர்ட் பண்றதுனால இப்ப என்ன தெரியுமா செய்யறாங்க, சரி அப்படின்னு நினைச்சிட்டு வந்து ஓ வெரி குட் பிரதர் சூப்பரா இருக்கு இன்னும் நல்லா பேசுங்க அப்பதான் உணர்வடைவாங்கன்னு சொல்லி நீங்க என்கரேஜ் பண்றதுனாலதான் அவன் 1க்கு 400 வீடியோ போட்டுட்டு இருக்கான். அந்த பாவத்துல நேரடியாகவோ மறைமுகமாகவோ போய் கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ண நீங்களும் பாவிகள் தான்.
யாரெல்லாம் போய் கிரிட்டிசைஸ் பண்ணி ஊழியனை தப்பா பேசி ஊழியனை அசிங்கப்படுத்தி வீடியோ போட்டுக்கிட்டு அவனை தம்புரா அடிச்சுக்கிட்டு அவனை தப்பா பேசுறதுனால கிறிஸ்துவையும் தேவனையும் தப்பா போர்ட்ரேட் பண்றதுன்னு ஒரு நாலேஜே எல்லாம் பண்றாங்களோ, அதுக்கு போய் நீங்க என்கரேஜ் பண்ணிருப்பீங்களா? சரி, அவன் இப்படி எல்லாம் செஞ்சா, நல்லா பேசு மோட்டிவேட் பண்ணல, உன் மீதும் உன் வீட்டின் மீதும் அந்த பாவம் வரும். இதோ ஆண்டவர் அங்க சொன்னார் நாத்தான் மூலியமா, நீ பாவம் செஞ்சியா, ஊழியனுக்கு தண்டிக்கிறாரு. ஜான் ஜபராஜ் பாவம் செஞ்சிருந்தா அந்த அதனுடைய குடும்பத்தின் மீது 100% வரும். ஆண்டவர் விட மாட்டார். நீ என்ன போய் நியாயம் இருக்கிறது? அவர் உன்னை விட பயங்கரமான நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் ஆண்டவர். நம்மளாம் என்ன செய்வோம்? முஞ்சி மீனா திட்டுவோம். அதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? ஆண்டவரால செய்ய முடியாதது ஒன்று இருக்கா? அவருடைய தண்டனையை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அவர் சொல்றாரு, நீ இருட்டுல தானே தப்பு பண்ண, உன்னுடைய வீட்டின் மனைவிகள், உன்னுடைய வீட்டின் பெண்கள் வெளிரங்கமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி வெளிச்சத்துல பாவம் செய்யும்படிக்காக நான் செய்வேன்னு சொல்லும் பொழுது அவன் பயந்து போனான். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை காட்டில நம்மளால கொடுத்துட முடியுமான்னு கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் we are stoning him. மறுபடியும் ஸ்டோன் பண்ணிட்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம கல் எறிஞ்சு கொண்டு இருக்கோம். மறுபடியும் நம்ம பாவம் செய்யறோம். மறுபடியும் நம்மை உத்தமனாக காட்டிக் கொள்கிறோம். மறுபடியும் உன் மீது நீ பாவம் சுமத்தப்படுற. மறுபடியும் உன் வீட்டுக்குள்ளேயே நீ பாவத்தை கர்ப்பம் தரித்து கொண்டே இருக்கிற. You can't stop this, then do it again and again. If you want to stop this, then stop throwing stone upon someone. Anybody. Today John Jabaraj, tomorrow someone else. I am still speaking for every youth ministers in this Tamil Nadu, all over India. ஒவ்வொரு யூத் மினிஸ்டருக்காகவும் பேசுறேன். விழாதவன் எவனும் கிடையாது, விழாதவன் ஒருவனும் கிடையாது. வாலிபத்துல அந்த பரிசுத்தத்தை காப்பாற்றுவது என்பது அவ்வளவு கடுமையானது, அவ்வளவு ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்திலையும் அநேகர் அதை விழுந்து தான் எழுந்து பரிசுத்தத்தை தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டுதான் ஊழியனாகவும் வாலிபனாகவும் நல்ல வர்ஷிப் லீடராகவும் தீர்க்கதரிசியாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களே தவிர, பாவமே இல்லாம ஒருத்தன் பாஸ்டரா இருக்கானா ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஒருத்தனை நீங்க காமிங்க, அப்படி காமிச்சனா ஆண்டவரே அடுத்த ஸ்தானத்தை கொடுத்துருவார். இந்தாப்பா நீ என்னுடைய ஸ்தானத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஒருவரும் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை ஊழியனும் கமிட்டிங் சின், அத்தனை ப்ராஃபிட் கமிட்டிங் சின், அடுத்த வர்ஷிப் லீடரும் கமிட்டிங் சின். பட் எவ்ரிடே வாட் தே டூயிங் யூ நோ, ஆண்டவர் மேல இதோ இந்த நாத்தான் மூலியமாக இந்த தாவீதுக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசன எச்சரிப்பு தான் எல்லாருக்கும் தெரியும், எல்லா ஊழியக்காரனுக்கும். அவன் கமிட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷம் அவனுடைய இருதயத்துல வருது பயமும் நடுக்கமும் தான். நாம வேணா குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கலாம், பயம் இல்லாம ஓடுறான் பாருன்னு, அதெல்லாம் கிடையாது. நடுக்கமும் பயமும் இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரண விசுவாசி கமிட் பண்ணா சின்னு ஆண்டவர் ஒரு முறை அடிச்சார்னா, ஒரு ஊழியக்காரன் கமிட் பண்ண 1000 முறை அடிப்பார். எல்லா ஊழியனுக்கும் தெரியும். அதை நீங்க கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நீ திரையிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ புத்தி சொல்றியா, நேரடியாய் போய் புத்தி சொல்லு. அவன் நீ பாவம் செஞ்சிட்டு இருக்க, இதை செய்யாத தம்பி, புத்தி சொல்லு. நேரா போய் நாத்தான் மாதிரி இரு. அதை விட்டுக்கிட்டு திரையில வந்து பலாயிரம் பேருக்கு முன்பதாக தாரை தப்பட்டை ஊதி கொண்டு நீ சொல்லுகிற இந்த செய்தி உன்னை நீ தீர்க்கிறாய். அதாவது உன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை நீ மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் பொருள். இதுதான் அர்த்தம். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்களா? This is the judgment.